வணக்கம். மீண்டும் ஒரு அஞ்சாதை நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இம்முறை அஞ்சாதை நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொள்ள வந்திருப்பவர் மிகவும் இளையவர். இளையவர் என்று சொல்வதை விட ஒரு 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 பெரியதொரு விஷயத்தை சாதித்துவிட்டு ஒரு சாதாரண பெண் போல இங்கு வந்திருக்கிறார். ஆனால் அவர் செய்த சாதனை என்னவென்று சொன்னால், மிஸ் வேர்ல்டு கனடா என்ற போட்டியிலே கலந்து கொண்டு அந்த போட்டியிலே கலந்து கொள்ள சென்ற ஒரு பெருமையோடு இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் என்று கூறி மிஸ் கணேஷா காங்கேசனை வரவேற்கிறோம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கிறீங்க? சரி, இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் வந்தது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். என்னென்னு சொன்னால், எங்களுடைய ஆட்கள் பொதுவாக சில விஷயங்களை செய்கிறதுக்கு பயந்து கொண்டிருப்பாங்க. இந்த ப்ரோக்ராம் மாதிரி அஞ்சாதே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பெரிய ஒரு போட்டியில் போய் கலந்துருக்குறீங்க. பெரிய போட்டி என்று சொன்னால் இதை எல்லாருமே நினைக்க மாட்டோம், இப்படி ஒன்றுக்கு போகலாம். அதில் போய் கலந்து கொண்டு ஒரு பெரிய, அதை விட நீங்கள் இன்னொரு பெரிய டைட்டிலும் வென்றிருக்கிறீங்க. சரியா? இது ரெண்டையும் வச்சு இங்கே நாங்கள் நிறைய பேச போகிறோம். உங்களை பார்த்து, நீங்கள் சொல்வதை பார்த்து இன்னும் பலர் தங்களுடைய அந்த தங்களை இறுக்கி பிடித்திருக்கின்ற அந்த தயக்கங்களை தாண்டி வெளியே வந்து இப்பேற்பட்ட போட்டிகளிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். சரி, இப்போ நீங்கள் எனக்கு ஒன்றை சொல்ல வேணும். நீங்கள் இதுவரையில் அச்சீவ் பண்ணின விஷயங்களை அப்படியே எல்லாருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். So honestly, and the biggest achievement நான் சொல்லிக்க, சின்ன வயசுல 10 வயதுல நான் இந்த very first fundraiser start பண்ணேன். I believe that இதுதான் உண்மையா இந்த ஜேர்னிக்கு இந்த ஃபவுண்டேஷன் இந்த பேஸ். ஸோ இந்த very first fundraiser நான் grade 3ல ஒரு பேக் சேல் செஞ்சேன். நான் ஸோ ப்ரீமெச்சூர் இன்ஃபென்சி கிட்ஸுக்கு நான் $300 ரேஸ் பண்ணேன். ஸோ இப்போல்லாம் உங்களுக்கு $300 என்ன லைக் ஓகே, அவ்வளோத்துக்கு நிறைய காசு இல்லை. நான் அந்த டைமில் என்ன $1 million நான் ரேஸ் பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீலிங் இருந்தது. $300 அதை சேர்க்கும்போது உங்களுடைய வயசு எவ்வளவு? 10 years old. ஓகே. ஸோ நான் அது செஞ்சதுக்கு பிறகு I felt so good. நல்லா சந்தோஷமாக இருந்தது. ரைட், நான் ஒரு ஆளுக்கு நான் உதவி செஞ்சேன். ஸோ அதுக்கு பிறகு தான் நான் அப்படி டிஃப்ரெண்ட் ஃபண்ட்ரைசர்ஸ் செஞ்சேன். நான் இப்போ எர்த் ரேஞ்சர்ஸுக்கு நான் அனிமல்ஸ், இன்டேஞ்சர் அனிமல்ஸுக்கு காசு ரேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு ஒரு ஸ்கூல் கூட கட்டினான், காங்கோ, ஒரு ஆஃப்ரிக்கன் ஸ்கூல். கொஞ்சம் ஒரு ஸ்கூல் கட்டினீங்கன்னு சொன்னால் அது என்ன செய்தீங்க? அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக. ஸோ grade 8 இது மிடில் ஸ்கூலில். ஸோ இந்த மிடில் ஸ்கூல் ஃப்ரெஞ்ச் டீச்சர், அவருக்கு ஒரு ஆசை இருந்தது. அவனோட ஆசை அவனோட ஹோம் டவுன், அப்போ அவர் காங்கோலேருந்து வந்தான், ஆஃப்ரிக்காவிலேருந்து. அவனோட ஹோம் டவுனில் ஒரு ஸ்கூல் கட்டணும். இப்போ இது சும்மா ஒரு ஸ்கூல் இல்லை. இந்த ஸ்கூல் இப்போ அந்த ஆஃப்ரிக்காவில் இருக்கிற ஆக்களுக்கு அவ்வளோத்துக்கு வசதி இல்லை. இப்போ ஸ்கூலுக்கு எல்லாம் அவங்க காசு கட்டணும். இப்போ எங்களுக்கு இங்கெல்லாம் நாங்கள் வெரி லக்கி. இப்போ ஸ்கூல் எல்லாம் எங்களுக்கு ஃப்ரீ, ஆனால் அங்கெல்லாம் காசு கட்டணும். அப்போ இவன் ஸ்கூல் போடுற பிள்ளைகளெல்லாம் இப்போ காசு இல்லையண்டா இட்ஸ் ஓகே. அவர் சொல்லப்பார் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் இருந்ததுன்னா வெஜிடபிள்ஸ் தாங்க, இல்லாட்டி நீங்கள் உங்களோட ஃபேமிலி இதை விற்கிறாங்களா ஓகே, டியூஷன் காசு தர தேவையில்லை, இது தாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச் மாதிரி இருந்தது அவரோட ட்ரீமுக்கு. இப்போ நான் இதை கிளாஸில் லிசன் பண்ணிக்க எல்லாருமோ நல்ல அப்படின்னு கேட்க எனக்கு இப்படி ஒரு தோன்றுது, அவருக்கு ஹெல்ப் பண்ணணுமெண்டு. ஸோ நான் அதோட ஒரு ஃபண்ட்ரைசர் ஸ்டார்ட் பண்ணினான். ஒரு ஃபண்ட்ரைசர், ஒரு கமிட்டி, ஸ்கூல் ஃபார் காங்கோ. ஸோ நான் grade 8ல் அந்த கமிட்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு ஒரு 20 kids ஜாயின் பண்ணினாங்க. ஜாயின் பண்ணதுக்கு பிறகு நிறையா ஸ்கூல்லையும் அவுட் சைட் ஆஃப் ஸ்கூல்லையும் நாங்கள் நிறைய காசு ஃபண்ட்ரைஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த வருஷம் அவர் பேக் ஹோம் போய் அந்த ஸ்கூல் கட்டினார். அங்கே போய் கட்டினார். அதுக்கு அப்போ இப்போவும் நாங்கள் போனால் அங்கே போய் நீங்கள் கட்டின ஸ்கூல்னு பார்த்துட்டு வரலாம். பாருங்க, ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சாதித்திருக்கிறார். அப்போது உங்களுக்கு வயசு எவ்வளவு? That was I think 14, grade 8. 14 வயதில் இருக்கும் பொழுது ஒரு பள்ளிக்கூடம் கட்டி இருக்கிறார் இந்த பெண். அதை விடவும் சரி, இப்போ ஒரு விஷயத்தை பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு உங்களுடைய
கெட்டித்தனங்கள் எல்லாம் எல்லாருக்கும் புரியும். ஆனால் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த முடிக்கு என்ன காரணம்? நீங்கள் தலையில் வைத்திருக்கிற முடி ஏன் உங்கள் தலையிலே சூட்டப்பட்டது? என்ன காரணம்? ஸோ நான் இப்போ வந்து மிஸ் ட்ரானோ ஈஸ்ட் வேர்ல்டுன்னு எனக்கு டைட்டில் தந்திருக்காங்க. ஸோ நான் ஒன்டாரியோவில் வந்து கம்பீட் பண்ணிட்டு அதில் தான் 1 out of 3 people செலக்ட் ஆகிட்டு நான் கனடா வாய் நான் கம்பீட் அதாவது அந்த அழகு ராணி போட்டி என்று சொல்வார்கள். அந்த அழகு ராணி போட்டி ஒன்றிலே கலந்திருக்கிறீர்கள். அதன்படிக்கும் நீங்கள் வென்ற டைட்டில் தான் மிஸ் டொரண்டோ ஈஸ்ட் என்பது. சரி, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் உங்களுடைய தமிழை கேட்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது. அது அழகு என்று சொல்வதை விட நல்ல மழலை தமிழ். அதற்கு முன்னும் ஒரு கேள்வி, நீங்கள் இலங்கையில் பிறந்தவரா அல்லது? நான் இங்கே கனடா தான் பிறந்தேன். நான் மொன்ட்ரியாலில். மொன்ட்ரியாலில். அப்போ தமிழ் நான் தமிழ் ஸ்கூலுக்கு சின்ன வயசுலேருந்து போய் நான் grade 1லேருந்து அதுக்கு பிறகு தமிழ் கடை கோர்ஸ் எல்லாம் செஞ்சேன் நான். ஸோ வாசிக்க எழுத எல்லாம் தெரியும். உச்சரிப்பு அவ்வளோத்துக்கு சரியில்லை, பட் ஐ ஆல்சோ டூ லைக் சங்கீதம். ஸோ சங்கீதம். ஸோ தமிழ் வந்து உங்களுக்கு எழுத படிக்க தெரியும். இப்போ உச்சரிப்பு சரியில்லை என்று நீங்கள் தான் சொல்லுகிறீர்கள். இந்த தமிழ் சில வேளைகளில் சில தமிழ் சினிமா நடிகைகள் பேசுவதை விட மிக சரளமாக இருக்கிறது, தமிழிலே நடித்து கொண்டு வருபவர்களை விட. அவற்றை விட்டு விடுவோம். உங்களிடம் ஒரு கேள்வி. சரி, இந்த மிஸ் டொரண்டோ ஈஸ்ட்டை பற்றி சற்று எல்லோருக்கும் வழக்கமாக சொல்லுங்கள். ஸோ நான் மிஸ் டொரண்டோ ஈஸ்ட் வேர்ல்டுன்ட்டு எனக்கு அந்த டைட்டில் தந்ததுக்கு பிறகு இப்போ எந்த ஜாப் வந்து நான் எந்த கம்யூனிட்டி வந்து எப்படி எப்படி பெட்டர் பண்ணுறதுக்கு. ஸோ நான் நிறைய ஃபண்ட்ரைசர் events, அங்கே கம்யூனிட்டி events எல்லாம் அட்டெண்ட் பண்ணணும். அண்ட் நான் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன். இட்ஸ் கால்ட் த பவர் ஆஃப் மியூசிக் தெரப்பியை பற்றி. ஸோ அங்கே கம்யூனிட்டியில் வந்து மியூசிக் எப்படி எங்களோட வாழ்க்கையில் ஹெல்ப் பண்ணலாம் என்று நான் ஒரு ஸ்டடி செஞ்சு கொண்டிருக்கேன். அதாவது வந்து இசை எப்படி வாழ்க்கையோடு சேர்கிறது என்று ஒரு அதை வந்து ஒரு ப்ராஜெக்டாக செய்கிறீர்களா அல்லது ஒரு ரிசர்ச்சாக செய்கிறீர்களா? ஒரு ப்ராஜெக்ட் தான் செய்கிறேன். இப்போ சோஃபார் நான் ஒரு செஷன் செஞ்சுருக்கேன். அங்கே தமிழ் கம்யூனிட்டியில் வந்து எல்டர்லி பீப்புளோடு செஞ்சுருக்கேன். ஆன்லைன். ஸோ மியூசிக் தெரப்பி என்று நான் ஒரு ஜூமில் வந்து ஒரு ஐ திங்க் 25 people அங்கே வசந்தம் வெல்னஸ் சென்டரோட அவங்களோட பார்ட்னர் அப்படி செஞ்சுட்டான். ஸோ அதில் வந்து இப்போ நிறைய ஆக்களுக்கு லைக் டிமென்ஷியா, லைக் ஆப்வியஸ்லி ஓல்டர் ஆக்கிக்க மருதி எல்லாம் ஆப்வியஸ்லி வரும். ஸோ நான் டிஃப்ரெண்ட் எக்ஸசைசஸ் அவங்களோட செஞ்சு நான் ரியலைஸ் பண்ணேன். இப்போ நிறைய பழைய பாட்டு லைக் 60s இருந்த பாட்டெல்லாம் நான் ப்ளே பண்ணிக்க அவங்களுக்கு டக்குன்னு அந்த ஞாபகம் வரும்போது நான் இந்த படமில் வந்தது, நான் அந்த டைமில் நான் டீனாக இருந்தேன், இது செஞ்சேன் அது செஞ்சேன், அதான எனக்கு எக்ஸாக்ட் ரிசல்ட். இப்போ அப்படி வந்து இப்போ ஓல்டர் ஆக்களோட வந்து கொஞ்சம் 60s இருந்த பாட்டை நீங்கள் போடுறீங்க. உங்கள் அம்மா அப்பாவே 60s பிறந்தாங்களோ தெரியல. அதெல்லாம் எப்படி உங்களுக்கு முடிஞ்சுது? எப்படி நீங்கள் அப்படி செய்யலாம் என்று கண்டுபிடிச்சிங்க? ஸோ நான் ஆப்வியஸ்லி நான் நல்ல மியூசிக்ன்ற எனக்கு வாழ்க்கை. லைக் சங்கீதம்ல இருந்து நான் வயலின் செய்கிறது, நான் கிட்டார் வாசிக்கிறது, ஐ ப்ராபப்லி லைக் 10 instruments honestly. பட் அப்போ எனக்கு வந்து இந்த மிஸ் வேர்ல்ட் கனடா என்டர் பண்ணிக்க எங்களுக்கு ஒரு பியூட்டி வித் அ பர்பஸ் ப்ராஜெக்ட்னு தந்தாங்க. மீனிங் அங்கிற அழகு மட்டும் காணாது, இப்போ அங்கிற அழகுக்கு தாண்டி நாங்கள் அங்கிற அழகை வச்சு என்ன செய்யலாம், என்ன பர்பஸ்ஃபுல்லியாக செய்யலாம். ஸோ எனக்கு என்ன தோணுதுண்டா, எனக்கு மியூசிக்குண்டா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நல்லா தெரியும். இப்போ நான் எந்த நாலேஜ் மியூசிக்கை வச்சு மாட்டாக்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. ஸோஃபார் நான் அந்த எல்டர்லி கம்யூனிட்டி எக்ஸாம்பிள் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ அவங்களுக்கு எப்படி மியூசிக் ஹெல்ப் பண்ணும், எப்படி மியூசிக் அவங்களோட டேயை பெட்டர் ஆக்குறதுக்கு, அவங்களோட மெமரியை ஹெல்ப் பண்ணுறதுக்கு, அதுக்காக தான் நான் அந்த ப்ரோக்ராம் செஞ்சேன். நான் ஆல்சோ வந்து இப்போ கிட்ஸ் வித் ஆட்டிசமோட ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கேன். அப்போ அவங்களுக்கு எப்படி மியூசிக் அவங்களோட டெய்லி லைஃப்பில் இன்கார்பரேட் பண்ணினா எப்படி அதை அவங்களோட லைஃப் ஸ்டைலை பெட்டர் பண்ணமெண்டு அண்ட் ஸோ ஆன். அப்போ
இசை என்றது நீங்க உங்களால பாடவும் முடியும் என்று Yes. நினைக்கிறேன். சரி, இந்த நிகழ்ச்சியில் வேண்டாம், இன்னொரு முறை பாடுறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை உங்களிடம் கேட்டு நாங்கள் செய்வோம். இந்த முறை வேண்டாம். ஏனென்று சொன்னால் இந்த முறை கொஞ்சம் நாங்கள் நிறையவே பேசுவோம் என்று சொன்னால் சரி. இந்த மாதிரி ஒரு போட்டிக்கு போக வேண்டும், இந்த மாதிரி ஒரு போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? இது யாராவது வெளியிலே சொல்லி பிள்ளை நீ நல்ல வடிவாக இருக்கிற போன்னு சொன்னார்களா, அல்லது நீங்களாவே இல்லை இது என்னுடைய அடுத்த படிநிலைக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம்தான் எனக்கு உதவும் என்று நினைத்து கொண்டு போனீங்களா? அதை பற்றி கொஞ்சம் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். ஸோ சின்ன வயசுல இருந்து ஆப்வியஸ்லி மிஸ் வேர்ல்டுன்னு பார்க்க ஐஸ்வர்யா ராய் இருந்தாலும் பிரியங்கா சோப்ரா இருந்தாலும் நாங்கள் அவங்கள பார்க்க ட்ரீம் பண்ணுவேன். அது ஒரு ட்ரீம். இப்போ ரீசெண்ட்லியாக வந்து நான் சும்மா என்று அப்ளை பண்ணினேன். ஓகே வந்தனா வரட்டும், வரலையண்டா இட்ஸ் ஓகே என்று, ரைட்? ஸோ அந்த மைண்ட் செட்டோடு அப்ளை பண்ணி ஓகே ஏன் இந்த ட்ரீம் ரியாலிட்டியாக இருக்கக்கூடாது அந்த கொஷின் என் செல்ஃபுக்கு கட்டினான். அண்ட் நடந்தது. ஐ மீன் நான் மிஸ் வேர்ல்ட் கனடான்னு நான் வின் பண்ணலை, நான் டைட்டில் வின் பண்ணல இந்த வருஷம். ஆனால் இட்ஸ் மை வெரி ஃபர்ஸ்ட் பேஜன். அது என்ன ஸ்டாப் பண்ணாது எனக்கு. தட்ஸ் ஒன் திங் ஐ லேர்ன்ட் இன் லைஃப், ரைட்? நான் எவ்வளோ ட்ரை பண்ணினாதான் ஒரு ஆள் வந்து லைஃப்பில் முன்னேறலாம், ரைட்? ஸோ it's just randomly நான் அப்ளை பண்ணி செஞ்சேன். நான் it wasn't like someone எனக்கு சொல்லினாங்க. I just thought it's a dream and why not make the dream a reality. அப்போ நீங்களாகவே ஏதாவது வந்து ஆனால் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு எப்படி உதவியாக இருந்தார்களா, அல்லது ஏதாவது அட்வைஸ் பண்ணினாங்களா, இப்படி உட்காராதே அப்படி உட்காராதே ஏதாவது சொன்னாங்களா? Honestly, Amma Appa have been so helpful during this entire thing. இந்த Ontario qualifier கூட அம்மா தான் இந்த சட்டை தச்சு தந்தனா. நல்ல வடிவானிக்கா, நல்ல வடிவா தைப்பா. 2 நாளுக்கு முதலே தச்சு தந்தனா. அது தவிர இந்த ஃபைனல்ஸுக்கு வந்து எல்லாம் பேக் பண்ணதுலேருந்து எவ்ரி திங் வாஸ் லைக் அம்மா அப்பா. எனக்கு இங்கே அந்த மெஜஸ்டிக் சிட்டியில் வந்து ப்ரெஸ் மீட் எல்லாம் வச்சது, இட் வாஸ் எவ்ரி திங் அப்பா அம்மா. ஸோ they're very very supportive. I'm very very grateful. They're not like typical parents. அவங்க like படிப்பு பாரு, மாடலிங் தேவையில்லை, இது தேவையில்லை, like அப்படி மாதிரி இருக்க மாட்டாங்க. டாக்டர் ஆகணும், you know. They're very like எனக்கு என்ன விருப்பம் என்றா அது செய்யுங்கோ. That's their whole thing. அவங்களுக்கு தெரியும் ஓகே நானோட நல்ல பிள்ளை, நான் நான் ஸ்கூலும் ஓகே I do good in school. நான் படிப்பு தவிர நான் இங்கே எக்ஸ்ட்ரா கரிக்குலம்ஸ் எல்லாம் செய்கிறது. So they're not very pushy, but they're very supportive. Very supportive. Very supportive. Supportive in the sense they are pushy towards this. இந்த மாதிரி விஷயங்களுக்கு இதுவே ஒரு பெரிய விஷயம். இன்னும் சொல்ல போனால் இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தில் ஈடுபடுகிறீர்கள் என்றால் உங்களுக்கு விருப்பம் என்கின்றபடியால் தான் ஈடுபடுகிறீர்கள். அதனை உங்களுடைய பெற்றோர்களும் ஊக்குவிக்கிறார்கள். இப்படிப்பட்ட பெற்றோர்கள் எல்லோருக்கும் வந்து வாய்ப்பது இல்லை. ஸோ நான் நினைக்கிறேன் உங்களுடைய பெற்றோர்களுக்கு ஒரு நன்றி நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். இந்த இடத்துல இன்னொரு கேள்வி வருகிறது என்னவென்றால், சரி நீங்கள் இப்படியெல்லாம் போவதால் உங்கள் படிப்பு குழம்புகிறது என்று கூட சில வேளைகளில் நினைக்கலாம். நீங்கள் இப்போது எங்கு படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள், என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? So நான் currently journalism படித்து கொண்டிருக்கேன். And கோல் வந்து ட்ரீம் ஃபியூச்சரில் வந்து உங்களை மாதிரி இப்படி மாதிரி ஒரு நல்ல சேனல் வச்சுருந்து இது ரிப்போர்ட்டர் இல்லாட்டி I'm more into writing. So newspapers-க்கு எழுதுறதுக்கு தான் and future goal. So yeah, I'm studying. அதாவது வந்து நீங்கள் இப்போ ஜேர்னலிசம் படித்து கொண்டு இருக்கிறீர்கள். எந்த பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டு இருக்கிறீர்கள்? I go to Guelph, University of Guelph. University of Guelph. Yeah. அப்போ நீங்கள் அதையும் பார்த்து கொண்டு இந்த மாதிரி வேலைகளையும் உங்களுக்கு நேரத்தை மேனேஜ் பண்ண முடிகிறதா? Yes, actually. ஹை ஸ்கூல்லேருந்து நான் வேலை ஸ்டார்ட் பண்ணினேன். அப்பா அம்மா were like காசு தேவையில்லை, என்னத்துக்கு போய் வேலை பண்ணணும். என் மைண்ட் செட் அப்படி இல்லை. I believe that எனக்கு இன்னும் வேலை இருந்தால் தான் என் டைம் இன்னும் மேனேஜ் பண்ணுவேன். இல்லாட்டி சும்மா சோஃபாவிலேருந்து டிவியை பார்த்து, ஃபோன்லேருந்து டிக்டாக், இன்ஸ்டாகிராமில் பார்த்து, ரைட்? அண்ட் இப்போ நான் 4 small businesses வச்சுருக்கேன். I recently had 2 jobs. இந்த பேஜண்ட்டும் இருந்தது, ஸ்கூலும் இருந்தது. And I believe that there is one thing அங்கே ஜெனரேஷனை பற்றிண்டா, they always say time காணாது, இதுக்கு டைம் காணாது, அதுக்கு டைம் காணாது. That's not true.
That's not true. இது ஒரு திருப்பி சொல்லுங்கள், இது ஒரு திருப்பி சொல்லுங்கள். There is always enough time in the world to do anything you want. I truly believe that. And I mean, I showed it. I know நெடியாக்கள் எனக்கு வந்து இந்த compete பண்ணிக்க எல்லாம் பெரியாக்கள். Win பண்ண the girl வந்து 25 years old. அதான் வந்து 8th pageant. This is my first. I'm 19. So அங்க எல்லாம் compete பண்ணாக்கள் எல்லாம் 24, 23. I think youngest was 21 என்னை தவிர, right? So they all said, how do you do this? You study, you do this. Like, are you like failing school? And I'm like, no, I graduated with like a 94 average. I'm last year நான் renewable scholarship எடுக்கிறேன். Like, how do you do it? And I'm like, what do you do? Like, உண்மையா வந்து அங்கட ஒரு டேல 24 hours இருக்குது. அந்த 24 hours நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுவோம்னு தான் இருக்குது. ஹோம்ஒர்க்குக்கு உண்மையா யூனிவர்சிட்டி இருந்தனால நான் இப்போ இங்கிலீஷ் ஜேர்னலிசம்னா இங்கிலீஷ் படிக்கிறேன். இங்கிலீஷ்ண்டா every one கிளாஸுக்கு வந்து essay எடுக்கும். every other week இல்லாட்டி அவ்வளோ 40 page readings per class, 5 classes இருக்குது. So it's a lot of work, but ஒரு 2 hours ஒரு நாளை டெடிகேட் பண்ணினாலும் காணும். இப்போ மட்டும் 22 hours என்ன செய்றீங்க? 8 hours தான் தேவை படுக்கிறதுக்கு, right? So there's always enough time in the world and to manage your time. I really think so. இல்ல பொதுவாகவே எல்லோருமே சொல்வார்கள், ஐயோ அதுக்கு போக இல்லாத நேரம் இல்லை, நான் பிஸி என்று சொல்வார்கள். இப்படியெல்லாம் செய்து கொண்டு வருகிறீர்கள். இப்பொழுது உங்களுடைய எதிர்கால இதற்கு முன்பு வேறு கேள்விகளும் இருக்கின்றன. ஆனால் எதிர்கால திட்டம் என்ன உங்களுடைய? Future goals. Future goals. Future goals. அதை சொல்லலாமா? அப்படி சொல்லலாம். Honestly, I feel like எனக்கு ஒவ்வொரு நாளுக்கும் உன்னோட கோல் ஆட் பண்ணி வந்து கொண்டிருக்கேன். I'm really like all over the place. I said like நான் ஜேர்னலிசம் படிச்சு கொண்டிருக்கேன், நான் பிசினஸும் வச்சு கொண்டிருக்கேன். கொஞ்சம் பாருங்க பிசினஸ் வச்சிருக்கீங்க. Businesses, yeah. நாலு குட்டி businesses. More than one. என்ன சொல்லுங்க, எல்லாத்தையும் சொல்லுங்க. Yeah, so online businesses தான் இப்போ வச்சிருக்கேன். இப்போ next few monthsல hopefully New Year'sல நான் ஒரு கடை திறக்கணும்னு இருக்கிறேன். Yeah. But அதனால businesses வந்து ஒன்று ஒரு clothing line, so உடுப்பு. Another one வந்து சும்மா makeup சாமான் and skincare சாமான். The other one is இப்போ custom gifts, இப்போ பேரெல்லாம் அடிச்சு கொடுக்கிறது. And the other one is custom balloon gifts. அது உங்களுடைய வயசு ஆளுகளுக்கு. இல்லை, நான் என்ன கேட்கிறேன், அவ்வளவும் ஒரு அழகோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களைத்தான் நீங்கள் செய்கிறீர்கள். ஸோ இந்த பிஸ்னஸில் கூட வந்து it's not like சும்மா நான் ஓப்பன் பண்ணி சும்மா இது. இப்போ இந்த பியூட்டி பார் வந்து நான் ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணி கொண்டிருக்கேன். இந்த பியூட்டி பார் வந்து இட்ஸ் பேஸ்ட் அரவுண்ட் பாடி பாசிட்டிவிட்டி. இப்போ everyone is beautiful. அதுதான் அங்கட மெசேஜ் நாங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணி கொண்டிருக்கோம். இதை கொஞ்சம் அழகாக சொல்லுங்க. Yes. ஸோ நான் ரீசெண்ட்லியாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய ஸ்மால் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எங்களோட கம்யூனிட்டியில் they're all Tamil. பாடி பாசிட்டிவிட்டியை பற்றி. ஸோ எங்களுக்கு வந்து எங்களோட ஒரு இமேஜ் இருக்குது எங்களோட ஹெட்டில் வந்து. சம்டைம்ஸ் இட்ஸ் பிகாஸ் சொசைட்டி எங்களுக்கு அப்படி சொல்லியிருக்காங்க, இது வடிவு இல்லை. எஸ்பெஷலி எங்களோட தமிழ் சொசைட்டியில் வந்து they tell us நீங்கள் லைட் ஸ்கின் இருந்தனா நல்ல வெள்ளையாக இருந்தது தான் வடிவு, கடுப்பாக இருந்ததுனா வடிவு இல்லை. ஸோ நீங்கள் குண்டாக இருந்தனா வடிவு இல்லை, ஸ்கின்னியாக இருந்தனா தான் வடிவு. ஸோ எந்த பிஸ்னஸோட நான் ப்ரொமோட் பண்ணேன் என்னென்னா everyone is beautiful. கடுப்பாக இருந்தனாலும் வெள்ளையாக இருந்தனாலும் it doesn't matter. உங்களோட ஸ்கின் டோன் doesn't matter. உங்களோட ஸ்கின் ஷேட் doesn't matter. நீங்கள் எப்படி உங்களோட பாடி டைப் பண்ணால் doesn't matter. If you have a little bit more weight, if you have less weight, if you have less curves, more curves, right? அப்போ நான் recently ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பாடி பாசிட்டிவிட்டியை வந்து நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அது வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சஸை வச்சு நாங்கள் ஒரு வீடியோ எடுத்தோம், ஒரு ப்ராடக்ட் வீடியோ வந்து. அண்ட் இட் வாஸ் ஜஸ்ட் டு ஷோ தட் பியூட்டி டசன்ட் கம் இன் ஒன் ஃபார்ம். நாங்கள் வாட் இஸ் பியூட்டின்னு நாங்கள் நினைச்சோன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒன் பர்சன், இட்ஸ் நாட் ஒன் ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் பர்சன். Beauty comes in many different forms. And நாங்கள் இந்த வேர்ல்டில் நாங்கள் வரைக்க when God created us, he handcrafted every single one of us to be beautiful in a different way. And that's my goal, to show people what that is. அதாவது வந்து ஒரு மிகப்பெரியதொரு தத்துவத்தை இந்த சின்ன வயதிலே செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்கள். இதெல்லாம் எங்கு படித்தீர்கள் அல்லது எப்படி இந்த மாதிரி அறிவுகளை உங்களுக்குள் சேர்த்து கொண்டீர்கள்? அதை பற்றி சொல்லுங்கள். Honestly,
everything and அவ்வளவு நான் கதைக்க இப்போ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் யார் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது எப்படி நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது நிறைய ஸ்கூலால் வந்தது பட் அது கூட வந்து parents எப்படி என்னை வளர்த்துனாங்கன்றது தான் is the reason why I do everything I do today, right? Parents சின்ன வயசுல இருந்து they always tell me, you know, be nice to everyone. You're very grateful, like you have so much to be grateful for. இப்போ நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம், எங்களுக்கு வந்து சாப்பாடு இருக்குது, தண்ணி இருக்குது, ஸ்லீப் பண்ணுறதுக்கு நல்ல வடிவான வீடு இருக்குது, இது இந்த ஜீன்ஸ் வேணுமா, இந்த பேண்ட்ஸ் இந்த டாப் வேணுமா, we can buy it. We have the facilities to do that. And not everyone in the world has a capability to do that. So parents, amma appa taught me that at a very young age to be grateful for everything. Honestly, amma appa didn't come from a lot themselves. So to see them, avanga eppadi ஒன்றுமே இல்லாமல் இருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி அவங்க இன்றைக்கு இருக்கிறாங்க, இன்றைக்கு என்ன வச்சிருக்காங்க, they really taught me a lot and really inspired me to do what I do today. அதாவது வந்து உங்கள் அம்மா அப்பா எதை சம்பாதித்தார்களோ இல்லையோ உங்களை சம்பாதித்திருக்கிறார்கள். இது ஒரு பெரிய விஷயம். அதாவது வந்து நீங்கள் இன்னும் அரசியலில் போகின்ற ஆசை உங்களுக்கு இருக்கிறதா? எனக்கு அவ்வளோ என்று செய்யலாமட்டு ஆசை இருக்குது. honestly I would love to. எனக்கு கதைக்க படிப்போம் honestly எனக்கு லாக்கு போயும் நல்ல விருப்பமாக இருந்தது, but I didn't do it. But yeah, அரசியலில் it would be ideal, it would be so nice honestly. எனக்கு அந்த leadership, I feel like I have the leadership role. நான் ஹை ஸ்கூலில் கூட நான் லீடர்ஷிப் ப்ரோக்ராமில் தான் நான் கிராஜுவேட் பண்ணினான். நிறையா நானே இப்போ அந்த சின்ன வயசு நான் சொன்னேன் 10 years old அந்த ஃபர்ஸ்ட் கப் கேக்ஸ் எல்லாம் சேர்க்க அது கூட நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன், நான் தான் பிரின்சிபலுக்கு போய் கதைச்சு and what not. I feel like I really do have the leadership quality to do it, but I don't know, we'll see. Maybe 10 years பார்ப்போம். 10 years அதுக்கும் ஒரு கோலை வைத்துக்கொண்டு போகலாம். இதெல்லாம் நடக்காது என்பதல்ல, அதன் காலம் அதற்குரிய ஒழுங்கில் அவற்றை கொண்டு வந்து சேர்க்கும். நீங்கள் அதற்கு தயாராக இருந்தீர்களாக இருந்தால் அப்பேற்பட்ட ஒரு சந்தர்ப்பம் வரும்போது நீங்கள் அதிலே அழகாக இணைந்து கொள்ளலாம். ஸோ இது ஒரு பெரிய விஷயமே அல்ல. ஆனால் உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கிறதா என்பதை பற்றித்தான் அறிய வேண்டும் போல ஆசையாக இருந்தது. சரி, உங்களுக்கு பாட தெரியும் என்று சொன்னீர்கள், அதை விட வேறு ஏதாவது நடனம் ஆடுவது? ஸோ டான்ஸ் ஆட தெரியாது, பட் பாட தெரியும். வயலினும் நான் லேர்ன் பண்ணி கொண்டிருக்கேன். யா, இந்த கோல் வந்து நீங்கள் முதல் கட்டிங்க, பட் ஃபியூச்சரில் கூட எனக்கு அரங்கேற்றம் நான் செய்ய போகிறேன். வயலின் அண்ட் சங்கீதம்க்கு கூட. சங்கீதம் படிக்கிறீர்கள்? யா, கர்நாடகா. ஸோ எனக்கும் ஃபியூச்சரில் வந்து மட்டாக்கு டீச் பண்ண நல்ல விருப்பம். பாப்போம் என்ன நடக்கும். பட் இவ்வளவு போதாது என்று டீச் பண்ணவும் விருப்பம் அல்ல. நீங்கள் எவ்வளவு சொல்லுகிறீர்களோ அவ்வளவுக்கு இந்த விஷயங்கள் இன்னும் சிலருக்கு, இதை பார்த்து கொண்டிருக்கின்ற யாரோ ஒருவருக்காவது மனதிலே இது தைக்குமாக இருந்தால் அவர்களும் அந்த பிள்ளை சொல்லிச்சுதே அதே மாதிரி நானும் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கும் ஒரு ஆர்வம் வரும். இப்பேற்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் தொலைக்காட்சியிலே ப்ரோக்ராம் செய்வதிலே ஆர்வம் கொண்டவராக இருக்கிறீர்களா இல்லையா? ஆசை இருக்குதா? யாருக்கு தெரியும், டிவியில நீங்கள் ஒரு நிகழ்ச்சி கூட செய்யலாம். யாராவது உங்களுக்கு சந்தர்ப்பம் தருவார்கள் என்று நிச்சயமாக நம்புகிறோம். அப்படி அல்ல, எதற்கு சொல்கிறோம் என்றால் உங்களை போன்ற இளைஞர்கள் வந்து உங்களை பார்க்கும்போது சிறு பொறாமையாக கூட இருக்கிறது. என்னென்றால் எங்களுடைய காலத்தில் இருப்பவர்கள் பலருக்கு இப்பேற்பட்ட வசதிகளும் வாய்ப்புகளும் எங்கள் பெண்களுக்கு கிடைக்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். கிடைக்கவில்லை என்று சொன்னால் கிடைத்தாலும் அவர்கள் அதை சரியாக பிரயோகிப்பதில்லை என்கின்ற ஒரு சிக்கலும் இருந்தது. அது உண்மை. அதையும் தாண்டி உங்களை போன்று நிறைய விஷயங்களை செய்து கொண்டு வருபவர்களை பார்க்கும்போது இது ஏதோ இப்போ இந்த சிறிய வயதிலே இப்படியெல்லாம் செய்கிறார்களே என்று பலருக்கும் ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும், கொஞ்சம் பொறாமையாக. உங்களுக்கு இந்த சமூகம் உங்களை எப்படி கவனித்தது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்களா அல்லது சற்று? Honestly, I feel like நீங்க என்ன செஞ்சனாலும் சமாக்கள் உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க, சில பேர் வந்து not so much. And எனக்கு சின்ன வயசுல இருந்தே அது I've seen that, right? And whenever that happens, அப்பா அம்மா obviously நான்
அது சின்ன வயசுல இருந்து நான் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்க அப்பா அம்மா have always told me ஆக்கள் இப்போ புலி பண்ணினாலும் என்ன அதை சொல்லினாலும் ஏன் சொல்லுவாங்க out of jealousy. You have something that they don't have. That is the big thing, right? இப்போ அவங்க பார்ப்பாங்க இதெல்லாம் செய்யறா இப்போ எனக்கு ஒன்று ரெண்டு வார்த்தை நான் அதை சொல்லினா என்ன தட்டி வருதுக்கு இப்போ எனக்கு இப்படி மாதிரி சொல்லினா நான் போய் அழுது அப்படி ஸ்டாப் பண்ண வேண்டாம் இப்போ இன்றைக்கு வரைக்கும் நிறைய I have received a lot of hate anonymously or even என்ன சொன்னீர்கள் திருப்பி சொல்லுங்க. So இன்றைக்கு வரைக்கும் honestly even today I have received a lot of hate. நிறைய பார்த்து சொல்லுவாங்க இப்போ நான் டிக்டாக்லாம் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நாங்கள் இப்போ அங்கே தமிழ் ஆக்களை ரெப்ரசென்ட் பண்ணதுக்கு நான் இப்போ நேஷனல்ஸுக்கு போகிறேன் ஃபைனல்ஸுக்கு போகிறேன் நிறைய ஃபேக் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வச்சு they picked you? Why did they pick you? They were like, you have to represent the Tamil community. And I'm like, you know, அது தமிழாக்க தான் வந்து சொல்கிறாங்க too, right? It's upsetting, but I have the mindset of என்ன நடந்தனாலும் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள்? I don't care, you know. உண்மையா வந்து like I don't care. It's like எனக்கு கொஞ்சம் sometimes சந்தோஷமா இருக்கும். Like wow, ஆட்கள் என்ன பார்த்து அவங்க jealous இருக்கிறாங்க. I don't know. வேற என்ன சொல்றது, right? They're looking at me and they want to be me. So I'm like, okay. அப்படியோட மைண்ட் செட்டோட இருந்தனா தான் உண்மையா வாழ்க்கையில முன்னேறலாம், right? இப்போ ஒரு ஆள் சம்திங் சொல்றதுக்காக நான் இந்த காம்படிஷனை விட்டு போயினா எனக்கு இன்றைக்கு இருந்த எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த 1 வீக் இருந்தாலும் அந்த 1 வீக்கில் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அவ்வளோ லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வச்சு அவ்வளோ நான் இப்போ என் ஹோல் மைண்ட் செட்டே இந்த 1 வீக்கில் சேஞ்ச் பண்ணிடுது ரைட் இப்போ அந்த ஒரு ஆள் அந்த 2 ஆக்கள் என்னை பற்றி Kenisha, why she go? Or why did they pick her? How did she get in? Like அப்படின்ட்டு நான் அதை விட்டுட்டு அவங்க எந்த மைண்ட் செட்டை ரூன் பண்ணினா I wouldn't do what I do today, right? அது சரி இது அதாவது வந்து எந்த வாள் கொண்டு உங்களை வெட்ட வந்தாலும் அந்த வாளை முறையாக சமாளித்து இன்னும் தாண்டி செல்ல வேண்டும். இவையெல்லாம் ஒரு பக்கத்திலே மிகவும் கேட்கும்போது கூட சந்தோஷமாக இருக்கிறது. இந்த சின்ன வயதிலே இப்பேற்பட்ட அனுபவங்களை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று பார்ப்பவர்களும் இதனை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றே நம்புகிறோம். அதாவது வந்து உங்களுக்கு நீங்கள் தமிழிலே படிக்கின்ற வழக்கம் இருக்கிறதா அல்லது இன்னும் அந்த பழக்கத்திற்கு நீங்கள் வரவில்லையா? தமிழ் புத்தகங்கள் படிப்பீர்களா? Like reading, yeah. பெருசா no. இன்னும் I feel like no, I don't. அதாவது வந்து வாசிக்க தெரியும் but தமிழ் இன்னும் அந்த ஆர்வத்துக்கு நீங்கள் போகவில்லை. இன்னும் பெருசா படிக்கிறதுக்கு போகவில்லை. ஏன் நான் கேட்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் அப்பேற்பட்ட உதாரணமாகவும் இருந்தீர்களாக இருந்தால் நிறைய பேருக்கு அதாவது வந்து உங்களை போன்றவர்கள் நான் நினைக்கிறேன் தமிழை படித்து தமிழில் உள்ள செழுமைகளை படித்து உணர்ந்து அவற்றை வெளியே சொல்லும் பொழுது இந்த தமிழ் இன்னும் ஒரு கட்டத்திற்கு உயர்ந்து செல்லும் என்கின்ற ஒரு நப்பாசை பேராசை என்று கணக்க சொல்லலாம். அது எங்கள் எல்லோரிடமும் இருக்கிறது. இந்த இடத்திலே ஒரு கேள்வி, நீங்கள் தமிழ் படங்கள் பார்ப்பது உண்டா? Yes, I do. தமிழ் படங்கள் உண்மையாக நிறைய பார்க்குறது. அப்பா அம்மா அந்த பாக்ஸில் இருக்குது எவ்ரி மூவி பார்க்குறது. ஸோ சம்டைம்ஸ் போய் நான் அவங்களோட இருந்து பார்க்குறது. ஸோ yes, I do. கொஞ்சம் பொறுங்க, இவ்வளவு வேலையும் செய்து கொண்டு நீங்கள் போய் தமிழ் படமும் பார்க்குறது. சரி, அப்படி என்றால் உங்களுக்கு பிடித்த நடிகர் யார்? பிடித்த நடிகர் அப்படி இல்லையா? அல்லது அப்படின்னு இல்லை, பட் யாருடைய ஆக்டிங் உங்களுக்கு? ஆக்டிங்கை கூட ஐ ஃபீல் லைக் நான் வடிவை தான் பார்க்குறது. நல்லா வடிவுன்னு சொல்லினா ஐ கேன் சே லைக் சமந்தா, நயன்தாரா. ஆனால் சின்ன வயசுலேருந்து லைக் ஆக்டர்ன்னு பார்த்தோன்னா விஜய். சின்ன வயசுல வந்து லைக் விஜய் வந்து ஒரு சீன்ல வந்து யாரோ பஞ்ச் பண்ணினா அடிச்சுனா என்ன செஞ்சுனா அழுவேன். அம்மா இருந்து சொல்லுவா அது படம். அடிச்சுனாங்க என்னது ஒரு சீன்ல ஆல்மோஸ்ட் அவர் தெரியும் தானே தமிழ் படத்துல அவங்க செத்து போனது மாதிரி அப்படின்னு இருக்கிறது. ஆனா ரியாலிட்டி திருப்பி வந்து எலும்பி திருப்பி சண்டை பிடிக்கிறது.
அந்த சீன் வந்து அந்த கிரவுண்ட் கேட்க நான் கண்ணால தண்ணி வந்து போய் இட்ஸ் லைக் சோ பேட். சரி, அப்போ உங்களுக்கு நடிகைகளில் யாரை பிடிக்கும் என்று சொல்ல இல்லை நீங்க இன்னும்? So yeah, Nayanthara or Samantha, I think they're very very pretty. நல்ல வடிவு. I mean acting, yeah, not bad, but very pretty. சரி, ஆங்கில படங்கள் பார்ப்பது உண்டா? Yes. படங்கள் மூட I feel like TV shows பார்க்குறது. ஆனால் ரீசெண்ட்லியாக வந்து நான் பெருசாக டிவி வந்து பார்க்குறதில்ல, என்ன டைம் பெருசாக கிடைக்கிறதில்ல. பட் மோஸ்ட்லி டிவி ஷோஸ் தான் பார்க்குறது. இப்போ நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகிறீர்கள், ஆக விரும்பி படிக்கிறீர்கள். பின்பு இது நீங்கள் இந்த பிரிண்ட் மீடியா என்று சொல்லப்படுகின்ற இந்த எழுத்தோடு சம்மந்தப்பட்டதற்கு போவதற்கு ஆசையாக இருக்கிறதா, அல்லது விஷுவல் மீடியாவுக்கு செல்வதற்கான? ஸோ கரண்ட்லி I don't know. எனக்கு நான் ஜேர்னலிசம் வந்து நான் என்டர் பண்ணிக்க வந்து எனக்கு பிரிண்ட் மீடியா தான் போக விடுப்போம். இப்போ எழுதுறது, பிஹைண்ட் தி சீன்ஸ், எடிட் பண்ணுறது. But I don't know, maybe I will be broadcasting or yeah. அதாவது ஜேர்னலிசம் என்று சொல்வது வந்து வெறுமனே பிரிண்ட் மீடியாவிற்கோ அல்லது இந்த மாதிரி விஷுவலுக்கோ போகிறது என்பது அல்ல. அதையும் தாண்டி எது சரி எது தவறு, எப்படி ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும், அல்லது எப்படி ஒரு விஷயத்தை பொலிட்டிக்கலி கரெக்டாக வெளியே சொல்ல வேண்டும் போன்ற பல விஷயங்களை படிப்பதற்குத்தான் உங்களுக்கு ஜேர்னலிசம் உதவும். நீங்கள் இதில் வந்தால் என்ன, ராவிட்டால் என்ன, இது உங்களை யாருக்கு தெரியும், நீங்கள் நாளை ஒரு அரசியல்வாதியானால் கூட. உண்மையா இல்லையா? சரி, இப்போ அடுத்த கேள்வி உங்களிடம் கேட்குறது, நீங்கள் உணவு என்ன வகையான உணவு நீங்கள் சாப்பிடுவீர்கள் விரும்பி? தமிழ் சாப்பாடா அல்லது அப்படி தமிழ் சாப்பாடு என்றால் என்ன? இல்ல சும்மா சொல்லுங்க. No, favorite food and I would say kothuroti. Kothuroti. Spicy and I love spicy food. அப்படியா? அம்மா வந்து லைக் தூள் ஹாஃப் ஜாரி உள்ளுக்குள்ள போட்டுட்டு கனி டேஸ்ட் பண்ணுங்க தந்தனாலே அம்மா தூளங்கன்னு கேட்குறது. ஸோ ஐ லவ் ஸ்பைஸ். அப்படி அப்போ எப்படி உங்களால் இது முடிஞ்சது? மொன்ட்ரியாலில் பிறந்தது என்கிறீர்கள். இங்கே எனக்கு தெரிந்த பல குழந்தைகளுக்கு அவர்களுடைய தாய் தகப்பன்மார், அவர்களுடைய பெற்றோர்கள் சொல்வார்கள், ஐயோ பிள்ளைக்கு வந்து உரைக்கும், நாங்கள் கொடுக்க மாட்டோம், அவன் பாவம் என்று 2 கறி வைப்பதை கூட நான் பார்த்திருக்கேன். சரி, கறியோ ஏதோ அது 2ஆகவே. அதை எப்படி உங்களால் முடிந்தது? அப்போ உங்களுக்குள்ளே ஒரு தமிழ் ரத்தம் ஓடிக்கொண்டு இருக்குது. I feel like அப்பா really like spicy food, அம்மா same thing. ஸோ சின்ன வயசுல இருந்தாலே வாயால மூக்கால எல்லாம் வந்து கொண்டிருக்குமா, நான் ஒரு பாயிண்ட்ல வந்து அம்மா கேப்பா வந்து சோறும் கறியும் சாப்பிடுறீங்களா, கறியும் சோறும் சாப்பிடுறீங்களா, லைக் கறியோட சோறு சாப்பிடுறீங்க. அது சரி, இப்படி கேட்டால் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் கேட்க வேண்டும். உங்களுடைய அம்மா அப்பா இலங்கையிலே எந்த ஊரில் இருந்து வந்தவர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? அம்மாஸ் ஃப்ரம் ஜாஃப்னா அண்ட் அப்பாஸ் ஃப்ரம் பெட்டிகுலோ, பெரிய கல்லாறு. பெரிய கல்லாறு, அதாவது வந்து வடக்கும் கிழக்கும் ஆப்போசிட் சைட்ஸ். பாருங்க, அதாவது வந்து அவரவர்கள் வடக்கையும் கிழக்கையும் இணைப்பதற்கு இலங்கையில் பாடுபடுகிறார்கள். இங்கு ஒரு ஆள் இணைந்ததால் வந்து. ஸோ இப்படி நீங்கள் இலங்கைக்கு சென்று இருக்கிறீர்களா? சார் 2 தடவை போயிருக்கேன். 2 தடவை எங்கே உங்களுக்கு இந்த இடங்கள்? honestly சின்ன வயசுல போனான். I think 4 years old, I think 8 வயதிலையும் போனான். கேண்டிக்கு போனான். அதுதான் அங்கதான் அப்பாண்ட அக்காலம் இருக்கிறாங்க. அம்மாண்ட வீடு ஜாஃப்னாக்கெல்லாம் போயினோம், பெட்டிகுலோக்கு போயினோம். kind of all over the place. கொழும்புக்கு போயினோம். It's like all I remember. Places எல்லாம் என்ன சொல்லலாம், நிறைய like temples, கதிர்காமம் எல்லாம் போயிருக்கோம். Yes. அப்போ அதை தவிர இந்தியாவுக்கு போன மாதிரி? இந்தியா போயிருக்கோம். அங்கே எங்கே சென்றீர்கள்? இந்தியாவில் அகேன் நான் 4 வயதில் போயினான். ஸோ பெருசாக தெரியாது. all I know is தாஜ்மஹால் பார்த்தனான், எலிஃபென்ட்ஸ் பார்த்தனான். That's all I remember. திருப்பி போவதாக இருந்தால் இலங்கைக்கு போவீர்களா? Yes, for sure. இலங்கை. Just because I feel like நான் போயினது டைம் வந்து நல்ல சின்ன வயதில் இருந்தேன். ஸோ பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கிடைக்கல, ரைட்? அண்ட் அந்த டைமில் I was like, பூச்சி கீழே இருக்குது, பள்ளி மேலே இருக்குது. லைக் ஐ ஃபீல் லைக் இப்போ நான் போயினா நான் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம்.
கொஞ்சம் obviously அங்கிற வாழ்க்கையை புரிந்து கொண்டு நீங்கள் and எனக்கு இப்போ ரீசெண்டாக அப்பாவுக்கு கதைச்சு கொண்டு நான் இப்போ ஸ்ரீலங்காவில் இலங்கையில் அங்கிற ஒரு ஆர்ஃபனேஜ் அவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்பா ஃபோன் நம்பர் எடுத்து தந்தனால் இப்போ அதுக்கு எனக்கு விருப்பம் அங்கே இன்பர்சன் போய் இலங்கைக்கு போய் நான் அவங்களுக்கு உதவி செய்கிறது நாட் லைக் இங்கேருந்து காசு சென்ட் பண்ணுறது ஸோ மேபி கோவிட் முடிச்சதுக்கு பிறகு 100% எனக்கு விசிட் பண்ண விருப்பம் நல்ல அங்கே விசிட் பண்ணினாலும் நீங்கள் ஏதோ ஒரு உதவி செய்யணும் I feel like especially because like it's our home country right Ilangay that's where we come from அப்போ நான் இங்கே how much help பண்ணினாலும் நான் அங்கே back home help பண்ணணும் that's my point அப்படியா அப்போ உங்களுடைய தாய்நாடு கனடா தானே I mean 50-50 இல்லை இப்பேற்பட்ட பேச்சுக்களை கேட்கும் பொழுதே நான் நினைக்கிறேன் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் சில வேளைகளிலே ஒரு விஷயம் புரியும் அதாவது இங்குள்ள இளைஞர்கள் இங்கே பிறந்த இளைஞர்கள் சாதாரணமாக எல்லோரும் நினைப்பது போல இன்னொரு உலகத்தில் இருக்கின்றவர்களாக இல்லை அவர்கள் இலங்கையோடு தன்னை வளர்த்து கொள்வதற்கு கூட தொடர்ச்சியாக இருந்து வருகிறார்கள் அந்த எண்ணத்தோடு வருகிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம் அதாவது கனிஷா இதை நாங்கள் எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால் நீங்கள் உண்மையிலே மிக சிறிய ஒரு குழந்தை தான் நீங்கள் ஆனால் அப்படி இருக்கும்போது உங்களுக்குள்ளே இருக்கின்ற இந்த ஆர்வங்கள் நீங்கள் பேசுவதை வைத்து பார்க்கும்போதே பலருக்கும் தெரியும் நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு சென்று கொண்டிருக்கின்ற இளைஞர் என்று சொல்லி ஆகவே இது ஒரு பெரிய விஷயம் இந்த இடத்திலே இன்னும் ஒரு கேள்வி உங்களிடம் மிக எப்படி சொல்வது என்று சொன்னால் சரி இலங்கைக்கு போகிறீர்கள் கனடா இங்கு கனடாவிலே நீங்கள் கியூபெக்கிலே பிறந்தீர்கள் தற்போது ஒன்டாரியோவில் வாழ்ந்து வருகிறீர்கள் ஸோ உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் இப்போ நான் இங்கே வரைக்கும் 4 வயதில் தான் வந்தேன் ஸோ அங்கே ப்ரீ ஸ்கூல் தான் செஞ்சேன் நான் ஃப்ரெஞ்ச் அவ்வளோத்துக்கு அங்கே லேர்ன் பண்ணலை இந்த அக்கா கூட இங்கிலீஷ் பேஸ் ஸ்கூலில் தான் போயினா பட் இங்கே ஆப்வியஸ்லி ஃப்ரெஞ்ச் லேர்ன் பண்ணி நான் அம்மா அப்பாவுக்கு ஃப்ரெஞ்ச் கூட நல்லா தெரியும் கதைக்கு தெரியும் பட் அங்கே லேர்ன் பண்ணலை இங்கே வந்த பிறகு ஸோ நீங்கள் உங்கள் அக்கா என்று சொன்னீர்கள் ஸோ உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் உங்கள் அம்மா எல்லாருடைய பெயர் எல்லாவற்றையும் சொல்லுங்கள் யாராவது தெரிந்தவர்கள் உங்களை அடையாளம் கண்டுபிடித்துக் கொள்வார்கள் ஏனென்றால் இந்த நிகழ்ச்சியை மோன்ட்ரியாலில் பார்ப்பவர்கள் கூட மிக அதிகம் நான் மோன்ட்ரியால் சென்றிருக்கும் போது பலர் எனக்கு சொன்னார்கள் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதாக எல்லாம் ஆகவே சொல்லுங்கள் So அம்மா அப்பா அவங்களோட பேர் அம்மாவோட பேர் அம்மாவோட பேர் honestly நல்ல வடிவான பேர் she hates it but Krishna she hates it because she's like அதன் காய்க்கு வைக்கிறது பேர் எனக்கு வச்சது but I think it's a really pretty name அப்பா கணேஸ்வரன் in the last name அக்கா ரஜினி காந்த்மாரி தங்கச்சி மஹிஷா and I have 2 dogs 2 நாய்க்குட்டி அதுவும் அங்கட ஃபேமிலி yes and 2 brothers சரி அப்போ உங்களுடைய தங்கச்சிக்கு நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக அதாவது ஒரு உற்சாகமூட்டக்கூடிய ஆளாக இருக்கிறீங்களா தங்கச்சிக்கு இன்ஸ்பிரேஷன் கூட தலடி மாதிரி தான் இருக்குது அவ அம்மா பாப்பா கனி கிராஜுவேட் பண்ணிக்க 94 ஆவரேஜ்ண்டா தங்கச்சி மஹி பாப்பா அப்போ நான் 100 ஆவரேஜோடைய கிராஜுவேட் பண்ணுது அது எப்படி பாசிபிள் இப்போ நான் இப்போ தங்கச்சி கிரேட் 8 ரைட் இப்போ கிரேட் 8ல் நான் ஒரு ஸ்கூல் ஹெல்ப் பண்ணி பில்ட் பண்ணி நான் இப்போ தங்கச்சி பாப்பா நான் என்ன செய்யுது நான் 10 ஸ்கூல் பில்ட் பண்ணிடுதான் ஸோ உங்களோட தங்கையும் சண்டை போடுவீர்களா நான் very very tight very close நானும் தங்கச்சி were very close but yeah I feel like she is கொஞ்சம் scared like நான் இப்படி செஞ்சேன்னா அவ என்ன செய்யணும் என்னமோ ஒரு பெட்டராக செய்யணும் மாதிரி பட் ஐ திங்க் ஐம் அ வெரி குட் ரோல் மாடல் ஃபார் ஹர் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அவருக்கு she can look up to me and yeah நீங்கள் இந்த டைட்டில் வின் பண்ணிட்டு வந்தப்போ உங்களுடைய அக்கா என்ன சொன்னா அக்கா ஐ திங்க் என் ஃபேமிலி உண்மையாக நான் வின் பண்ணதுக்கு அப்புறம் யாருன்ற மூஞ்சிலையும் ஒரு ரியாக்ஷனும் இல்லை அப்பாக்கு கூட சொல்லினா ஏன் எனக்கு தெரியும்
தெரியுமா? It's just like, yeah, எனக்கு தெரியும். நீ போயினா உண்ட டெடிகேஷனை வச்சு நீ win பண்ண வேண்டு. அப்ப அப்பா அம்மா தங்கச்சி அக்கா like nobody was surprised. They were like, yeah, like எனக்கு தெரியும். நான் மட்டும் தான் அதுல இருந்து win பண்ண win பண்ண இல்ல இருந்தான், right? அவர்களும் மிக They're உறுதியாக very நம்பிக்கை. confident. And எனக்கு இருக்க confidence lack பண்ணினது வந்து they had it. They were so confident with it. So obviously நல்ல like happy இருந்தாங்க. எல்லாரும் call பண்ணி, you know, கனி இது செஞ்சனா உம்மி அப்பாக்கு நல்ல விருப்பப்பட்ட நாள் அந்த press conference எல்லாம் வைக்கிறதுக்கு உங்களோட தமிழ் community கொஞ்சம் you know publicity பண்ணதுக்கு. So yeah, but very supportive, very happy, but nobody was surprised. நாங்கள் ஒரு தவறு விட்டோம். உங்களுடைய பெற்றோரையும் இங்கு உட்கார வைத்து கேட்டிருக்க வேண்டும், அவர்களுடைய கருத்துக்களையும். ஏனென்று சொன்னால் இந்த நிகழ்ச்சி சில வேளைகளிலே இளைஞர்களுக்கான நிகழ்ச்சியாக இருக்க போவதல்ல. இதை பார்ப்பவர்களில் பலர் ஓரளவுக்கு வயது முதிர்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆகவே அவை ஒரு புறம் இருக்க அவர்களுடைய அந்த கருத்துக்கள் கூட இன்னும் பலரை உற்சாகப்படுத்தும், ஊக்கப்படுத்தும் என்று தான் நான் நினைக்கிறேன். இப்பொழுது இன்னும் ஒரு உங்களிடம் கேள்வி என்று சொல்வதை விட உங்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்கின்றன என்பதை அறிவதற்கு இருக்கின்ற ஆர்வத்தால் தான் கேட்கிறேன் இதை. ரேசிசம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ரேசிசம் அதாவது நான் ரேசிசம் என்று சொல்வது இனங்களுக்கு இடையான ரேசிசத்தை நான் சொல்லவில்லை. நீங்கள் நாளாந்தம் அனுபவிக்கின்ற பலரும் அனுபவிக்கின்ற இந்த கருப்பு வெள்ளை பிரவுன் என்ற I feel like அங்கட கம்யூனிட்டிக்குள்ளேயே அவ்வளோ ரேசிசம் இருக்குது. இப்போ நான் bridal modeling செஞ்சிருக்கேன். Bridal modeling, whenever I do it, இப்போ சம்மருக்கு போடவே தான் கொஞ்சம் டைம் பண்ணியிருக்கேன். நார்மலி நல்ல நிறமானால், பட் எனக்கு எந்த கலருக்கு மேலேயே வெள்ளை பூசுவாங்க. Why? Because they think அதுதான் வடிவு. And I feel like that itself is racism. திருப்பி சொல்லுங்க. Like நிறைய like bridal shoots, any bridal shoots பார்த்தா நாங்கள் தமிழ் community, brown community, they're always so like வெள்ளை. And it's not, sometimes அது அவங்களோட natural color இல்லை. எனக்கு வந்து வெள்ளை அப்பி பூசி அந்த பிக்சரை பார்த்தனா நீ யாருன்னு நீங்க கேட்பீங்க. Like it doesn't look like me, but I feel like that's a big form of racism அங்கட கம்யூனிட்டிக்குள்ளே. பட் அங்கட கம்யூனிட்டியில் தவிர அவுட்சைடுன்னு பார்க்க, yes, கனடாவில் வந்துனா very multicultural, especially நாங்கள் டொரண்டோவில் லிவ் பண்ணுறோம். ஸோ நிறையா நாங்கள் ஸ்கூலுக்கு போயினாலே வெள்ளாக்கள் மூட கருப்பாக்கள், ப்ரௌன் ஆக்கள், சைனீஸ் ஆக்கள் தான் மோஸ்ட்லி இருக்கிறாங்க. இருந்தாலும் அங்கட brown community, especially Tamil community, we face a lot of racism. I feel like in general, we just face a lot of, it's like not just racism, but I feel like sometimes angada brown girls, ipa again நான் இந்த காம்படிஷனுக்கு போய்க்க அங்கட தமிழாக்களே இல்லை. எங்கட ஃபைனல்ஸ், மிஸ் வேர்ல்ட் கனடா ஃபைனல்ஸ், ஒரு தமிழாலும் haven't ever seen before, right? And I feel like that's because angada brown aakal, they always put themselves down. They think that we're not as good as these white people. Miss World Canada is supposed to be onalla vella, blonde, talla, appadi edukudal, right? And we do face a lot of racism. People do tell us, oh, you're not good enough for this, you're not good enough for that, because you're brown, because you're a fob, or you're weird. Apprinde adale neriyakku, you know, they let themselves get knocked over, knocked down, and don't end up doing stuff like this. So I feel like racism, irundanalam if it's there, if it's not there, it always exists in our head, right? A lot of these brown girls, a lot of these brown people in our community don't take the opportunities, don't take the chances to do things because they feel like they're not good enough, because they feel that society doesn't accept them the way they are. And I feel like that's really sad, because நான் இந்த ப்ரோக்ராம் பற்றி ரீசர்ச் பண்ணிக்க வந்து மிஸ் வேர்ல்ட் கனடா பற்றி ரீசர்ச் பண்ணிக்க வந்து ஃபைனல்ஸில் வந்து தமிழ் ஆக்களே இல்லை. Never. And like
I always wonder, like, like, and then நான் இது என்ட்ரி பண்ணதுக்கு பிறகு தான் நிறைய கேர்ள்ஸ் வந்து கேட்டாங்க, how did you get into this? How did you get into this? இப்போ நான் offended ஆகுதில்ல, I don't say okay whatever, but some of them அவங்க கேட்டது விதம் வந்து எப்படி நீங்க இதுல இன்வால்வ் ஆனீங்கன்னு கேட்க, they're like, how did they select you? How did you get into this? Meaning it's just like நான் சும்மா ஒரு brown girl whatever என்ன select பண்ணினாங்க, right? And it's sad, but I feel like, I don't know, we just... இல்லை, நீங்கள் சொல்வதை என்னால் 100% புரிந்து கொள்ள முடிகிறது. இங்கு ஒரு கேள்வி வருகிறது என்னவென்றால், நீங்கள் உங்களை உணராமல் இருக்கிறீர்களா? அதாவது வந்து நான் ப்ரௌன் என்ற கலரே என்னிடம் இருப்பது போல நான் சொல்றவில்லை, நான் ஒரு மனித பிறவி என்று நினைக்கிறீர்களா? அல்லது ப்ரௌன் என்று தெரிந்து கொண்டு அதற்கு மேலே போய் இந்த உலகை வெல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? அப்படி ஏதாவது இருக்கிறதா? I feel like angara identity, angara obviously like that we're Tamil, we need to showcase that. It's really, really sad that angara teens, Canada, a lot of them, எனக்கு Tamil பேச தெரியாது. And like they think அது style. Like அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாது, நான் you know, they think that style, அது வடிவு அப்படிதான் இருக்கணும், நான் வெள்ளக்காரியல் மாதிரி இருக்கணும், நான் எங்கிற கருப்பாக்கள் மாதிரி இருக்கணும். Like it's so sad, but I feel like I'm more like, no, நான் Tamil, I'm this, I'm that, you know, like we have to be proud of where we come from. If we're not proud of where we come from, our background and our culture is going to get lost. When we're growing up, only if we're proud to be Tamil, அதுக்கு பிறகுதான் நாங்க Tamil kathikku, you know, we learn the language or we learn whatever. Our culture is how we pass it down to our kids. And I feel like Angara community, it's really sad, but we lack that a lot. A lot of the kids here, they just kind of let that go. அதனை சரி தவறு என்று சொல்வதை விட இதுதான் யதார்த்தம். இப்படித்தான் உங்களை போன்றவர்கள் இன்னும் வெளியே தெரிய வந்தால், அதாவது உங்களை போன்றவர்கள் பற்றி மற்றவர்களுக்கு தெரிய வந்தால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தானாகவே மாறும். அதாவது வந்து உங்களை போன்றவர்கள் இன்னும் பொதுவெளிக்கு வர வேண்டும், பேச வேண்டும். சரி, இந்த நிகழ்ச்சிக்கு ஏன் வந்தீர்கள்? இந்த நிகழ்ச்சி honestly எனக்கு எப்படி மாதிரி மீடியா இருந்தனாலும் I'm very, very interested. Again, journalism படிக்கிறேன், right? So normally I don't sit here, I sit there. நான் தான் கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நேற்று கூட நான் கிளாஸ் இன் பர்சன் போயினான். எடுக்க வந்து ஒரு கேர்ள் நாங்கள் இன்டர்வியூ பண்ணினோம். அவள் வந்து ஒரு குளோபல் மெடிக்கன் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வந்து வேலை செஞ்சு கொண்டிருந்தா. ஸோ நான் தான் அதுலேருந்து அவருக்கு கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தேன். ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு see it the other way. நீங்கள் எனக்கு கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கீங்க. But I'm very, very interested in that. And on top of that, I feel like it's very important, especially angara brown community, angara Tamil community la vande இப்படி மாதிரி ஒரு ஆள், you know, ஒரு role model இருந்து இப்படி மாதிரி ஒரு பெரிய, you know, இப்படி மாதிரி competitionல வந்து போட்டியில செய்யறது வந்து I feel like it should be publicized, you know, because இப்படி மாதிரி நான் வந்து மற்றவங்களுக்கு ஷோ பண்ணலாம், you can do this too. I feel like angara community la a lot of people, again, they put themselves down, they think they're not good enough for that. But இப்படி மாதிரி இன்றைக்கு நீங்கள் இந்த வாய்ப்பு தந்ததுக்காக thank you so much. But இப்படி மாதிரி வாய்ப்பு தரிக்க தான் நான் மற்றவங்களுக்கு ஷோ பண்ணலாம், you know, you can do this too. இப்போ நான் சின்ன இதெல்லாம் செஞ்சுருக்கேன். இப்படி மாதிரி நாங்கள், you know, if we stand up and we keep doing things like that, our Tamil community will become more noticed, right? And I think that's very important. ஒரு விஷயத்தை இந்த இடத்திலே பதிவு செய்து தீர வேண்டும். இந்த நிகழ்ச்சிக்கு பலரும் வந்திருக்கிறார்கள், பலரும் வந்து பேசியிருக்கிறார்கள், பலருக்கும் நாங்கள் கேள்விகள் கேட்டிருக்கிறோம், பதில் சொல்லி இருக்கிறார்கள். உங்களிடம் கேள்வி கேட்டு பதிலை பெறும்போது இருந்த அந்த எக்ஸைட்மெண்ட் என்று சொல்லலாமா, அல்லது உங்களுடைய அந்த அந்த பரவசம் இருக்கிறதே, இதுபோல நான் அனுபவித்ததில்லை. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கும் இது புரியும் என்று நினைக்கிறேன். இப்பேற்பட்டவர்கள் இன்னும் வெளியே தெரியப்பட வேண்டும். இங்கு மீடியாவென்று இருப்பவர்களோ அல்லது இங்கு இந்த அதாவது வந்து எப்படி சொல்வது, அது மீடியா என்று சொல்வதை விட இங்கு அந்த பொதுஜன தொடர்பு என்று சொல்லி அதில் அமைப்புகள் கூட வரலாம். அவர்கள் போன்றவர்கள் கண்ணில்
இந்த மாதிரியான இளைஞர்கள் பட வேண்டும். இவர்களை அவர்கள்தான் முன்வந்து ப்ரமோட் பண்ண வேண்டும். ப்ரமோட் பண்ணுவது என்று சொன்னால் இவர்களுக்கு ப்ரமோஷன் தேவையில்லை. அவர்களுடைய வேகம் அவர்களாகவே போவார்கள். இவர்களோடு இணைந்து கொள்வதால் அவர்கள் கொஞ்சம் பெருமை பெற்று கொள்ளட்டும் என்று தான் சொல்ல வேண்டி இருக்கிறது. வேறு வழியே இல்லை. அதாவது இன்னும் உங்களை பற்றி பலருக்கும் தெரிய வரும் என்று நினைக்கிறேன். தெரிய வரும் என்பது அல்ல, இப்பேற்பட்ட விஷயங்களை இன்னும் நாங்கள் சேர்ந்து செய்ய வேண்டும். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்து கொண்டிருக்கிறது. மிகவும் கவலை. இன்னும் இருந்தால் உங்களோடு இன்னும் ஒரு நிகழ்ச்சி கூட செய்யலாம் என்று நினைக்கிறேன். இந்த டைட்டில் தானே இப்போது தானே வென்றிருக்கிறீர்கள். இது இன்னும் வெல்வீர்கள் என்று நினைக்கிறேன். உங்களுடைய ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட், நீங்கள் ஒவ்வொரு துறையிலும் நீங்கள் முன்னேறும் பொழுது தயவுசெய்து எங்களுக்கு சொல்லுங்கள். உங்களோடு நாங்கள் பேசி அதை பகிர்ந்து கொள்வோம். அதாவது ஒரு இளைஞருடைய அனுபவத்தை இந்த நிகழ்ச்சி மூலமும் பகிர்ந்து கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று நினைக்கிறோம். இந்த நிகழ்ச்சி முடியும் பொழுது எப்பொழுதுமே நாங்கள் இங்கு வந்திருக்கின்ற விருந்தினரை ஒரு நிமிடம் அளவில் எந்தவித தயக்கமும் இல்லாமல் கேமராவை பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு உங்கள் மனதிலே என்ன தோன்றுகிறதோ அவற்றை சொல்ல வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். சொல்லுங்கள். I first want to say thank you so much எனக்கு இந்த opportunity தந்ததுக்கு. But I just wanted to tell everyone that நான் இன்றைக்கு வந்தது காரணம் was to show people that this is possible. To every girl out there that you can do this too. And the first step would honestly be believing in yourself, having that confidence. With confidence, you can do anything you ever want in the world. And yeah, thank you so much for the Tamil community for continuously supporting me. This was my first pageant, but it will not be my last one. Thank you. சரி, மிக அழகாக சொன்னீர்கள். இத்துடன் இந்த நிகழ்ச்சி ஒரு நிறைவை நாடுகிறது. மீண்டும் ஒரு அஞ்சாதை நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை வணக்கம்.